ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி. சைக்காலஜில வந்து லெசன் வந்து 3 லெசனு. 3 லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா அறிவு வளர்ச்சி. மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சியில எது எதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கவனம், ஆர்வம், அடுத்தது ஈர்க்கதற்கு உண்டான கவனத்தை ஈர்ப்பதற்கான அகக்காரணிகள், புறக்காரணிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வகுப்பறையில மாணவர்கள எப்படி வந்து கவனத்தை ஈர்ப்பதற்கு உண்டான வழிகள், அதுக்கு உண்டான என்ன மெட்டீரியல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லெசனுக்குள்ளார போலாம். அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சியில ஃபர்ஸ்ட்டு வந்து கவனம். அறிவு வளர்ச்சிக்கு முக்கியமாவே வந்து கவனம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது என்ன அப்படின்னா, கவனம் வந்து அறிவுக்கு தெளிவை தரும் செயல். அறிவினுடைய அறிவுக்கு தெளிவை தரும் செயல் எது அப்படின்னா கவனம் தான். கவனம் என்பது புலன்காட்சியின் அடிப்படையே ஆகும். அதாவது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறதே புலன்காட்சி. புலன்காட்சி அப்படின்னா நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு லெசன கத்துக்கிறதுக்கும், ஆ நம்ம டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணும்போது அவங்கள பார்த்து, அவங்க வாய் அசைவுலாம் பார்த்துட்டு நம்ம டீச் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம கேட்கறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அதான் புலன்காட்சி வந்து பா பார்த்து அ அ ட பார்த்து கற்றல் அப்படிங்கிறது தான் புலன்காட்சி. அடுத்து கவனம். கவனம் வந்து ஒரு பொருள நெறைய பொருள நம்ம பார்க்கலாம். ஆனா, ஒரே ஒரு பொருள் மீது தான் நம்மளுக்கு வந்து கவனம் எப்பயும் ஒரு ஒரு நேரத்துல நெறைய பொருள பார்த்தாலும், ஒரு பொருள் மேல தான் நம்மளுடைய கவனம் எல்லாமே இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். அது ஏன் அப்படி அந்த பொருள் மட்டும் வந்து நம்மளுக்கு கவனத்த ஈர்க்குது அப்படிங்கிறத பத்திலாம் இப்ப பார்க்கலாம். ஓகே. நம்மளுடைய கவனம் எப்படின்னா, ஒரு பொருள் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருள் மீது வந்து நம்மளுடைய கவனம் வந்து குவியும். அது எப்படியாப்பட்ட பொருளா இருக்கும்? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவனம் கவனம் ஒரு பொருளின் மீது கவனம் ஈர்க்குது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பொருள் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் வந்து கவனமும், ஆர்வமும் வந்து நாணயத்தின் இரு பக்கம் போன்றது அப்படின்னு ராஸ் என்பவர் வந்து சொல்றாரு. ம். நம்மளுக்கே ஆர்வம் எந்த பொருள் மீது நம்மளுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கோ, அந்த பொருள் மீது தான் நம்மளுடைய கவனமும் வந்து செ இருக்கும். அப்ப ஆர்வமும், கவனமும் வந்து நாணயத்தின் இரு பக்கம் போன்றது. ஆர்வம் இல்லாம கவனம் வந்து அந்த பொருள் மீது இருக்காது. அ அதாவது ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம். ஓகேங்களா? அடுத்தது கவனத்தின் வகைகள். என்னென்ன அப்டின்னா, விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம் அப்படின்னு 2 வகையா இருக்கு. கவனத்தின் வகை எத்தன? 2 வகை. இதெல்லாம் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கவனத்தின் வகை 2 வகை. அது என்னன்னா, ஒண்ணு விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம். விருப்பமுள்ள கவனம் அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்ம இப்ப எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் ஹால்ல வந்துன்னா கொஸ்டின் பேப்பர் குடுத்தோனே, நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் இருக்கு, என்ன ஆன்சர் இருக்கு, இததான் நம்மளுடைய மைண்ட் வந்து இததான் கவனமா இருக்கும் மோஸ்ட்லி. ஹால் சூப்பர்வைசர் போவாரு, வருவாரு. அவங்க அது இதுன்னு கேட்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து நம்ம கவனம் வந்து அங்க போகாது. நம்ம கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கும். இது வந்து விருப்பமுள்ள கவனம். விருப்பமற்ற கவனம் அப்டின்னா என்னன்னா, இப்ப நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். பக்கத்து வீட்ல இருந்து அ இது பாட்டு சத்தம் கேட்குது. இது வந்து விருப்பமற்ற கவனம். அதாவது நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கிறது எல்லாமே விருப்பமற்ற கவனம். இதுல என்னன்னா, குழந்தையின் அழுகை குரல் கேட்டு வந்து கொ ஒரு தாய் ஓடி வருது அப்டின்னா, அது வந்து விருப்பமற்ற கவனத்துல வந்து வரும். ஓகே. கவனத்திற்கான காரணி என்னன்னா, அகக்காரணி, புறக்காரணி அப்படின்னு இருக்கு. புறக்காரணினா என்ன அப்டின்னா, புறத்தில் இருந்து நம்மள வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாரி, நம்மளுடைய கவனத்த ஈர்க்கிற மாரி புற செயல்பாடுகள் இருந்ததுன்னா, அது வந்து புறக்காரணி. அகக்காரணினா நம்மள உள்ளுக்குள்ளாரயே இருக்கும். ஆர்வம், இயல்பு ஊக்கம், மனநிலை, மரபு நிலை இதெல்லாம் வந்து அகக்காரணி. அத பத்தி தான் பார்க்க போறோம். புறக்காரணி ஃபர்ஸ்ட்டு. புறக்காரணில என்னென்னன்னா, தூண்டலுக்கான செறிவு, அடுத்தது பொருளினுடைய அளவு, மாற்றம், புதுமை, வேறுபாடு, திரும்ப கூறுதல், அசைவு இது எல்லாமே புறக்காரணியில வரும். அகக்காரணி என்னன்னா உள்ளுணர்ச்சி, இயல்பூக்கம், நம்மளுடைய விருப்பம், நோக்கம், மனவெளிச்சி, மரபு நிலை, பழக்கவழக்கம் இது எல்லாமே வந்து அகக்காரணி இருக்கும். அதாவது நம்ம உள்ளுக்குள்ளார இருந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாரி இருந்ததுன்னா, அது எல்லாமே அகக்காரணி. புறக்காரணினா வெளியில இருந்து ஒரு நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாரி எந்தெந்த பொருள் மாற்றம், அசைவு, திரும்ப கூறுதல், அசைவு, இப்போ பொருளினுடைய அளவு இது எல்லாமே வந்து புறக்காரணி.
அடுத்தது வந்து நம்ம வகுப்பறையில அந்த மாணவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது அந்த ம அந்த பாடத்திட்டத்துல வந்து மகிழ்வூட்டும் கவர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த பாடத்திட்டத்துல மகிழ்வூட்டும் கவர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்படியே புதுமையா அவனுக்கு சொல்லி தர மாரி சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டத்த வந்து தேர்ந்தெடுக்கணும். பாடப்பொருள்ல வந்து இதுதான் இந்த நேரத்துல இதுதான் அவனுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாடப்பொருள வந்து தேர்ந்தெடுக்கணும். காலையில எந்த சப்ஜெக்ட் படிச்சா பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். மதியம் எந்த சப்ஜெக்ட் படிச்சா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பாடப்பொருள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது வந்து கற்பித்தல் முறை. மேக்ஸிமம் கற்பித்தல் முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ளே லேர்னிங் மெத்தட் அதாவது விளையாட்டு முறையில அவனுக்கு கற்பித்தா ரொம்ப ஆர்வமா இருக்கும். அடுத்தது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல். ஆ கற்றல் கற்பித்தல் உபகரணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்ம பாடப்பொருள் என்ன டீச் பண்ண போறோமோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் எடுத்துட்டு போனா, இன்னும் நான் இன்ட்ரெஸ்ட்டா கவனிப்பான். அடுத்தது வகுப்பறை சூழல். வகுப்பறை சுற்றுப்புற சூழல் நல்லா வ வ அவனுக்கு படிப்பதற்கு உண்டான சூழ்நிலையா இருக்கணும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா, அது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப படிக்க முடியாது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல நம்ம கவன வீச்சு, புலன்காட்சி அத பத்திலாம் பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ.